கேளக்கிய சித்தர் நமோ நமக. ஜோதிட வகுப்பு கிளாஸ் 3. உங்களுக்கு ஜோதிடம் சார்ந்த என்னென்ன கேள்விகள் இருக்கோ அந்த கேள்விகளை கீழே கமெண்ட்ஸில் கொடுத்துருங்க. நான் படித்து பார்த்து அதுக்கு பதில் கொடுத்துட்றேன். இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது யார் கண்டுபிடிச்சா? தமிழர்கள் கண்டுபிடிச்சாங்களா இல்லை கிரேக்கர்கள் கண்டுபிடிச்சாங்களா அப்படின்னு கேட்டால், ஏன்னா எதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் ஒரு வார்த்தை கூட வராது. இந்த பஞ்சாங்கங்கிறதே தமிழ் வார்த்தை கிடையாது. அப்போ இது நம்ம கண்டுபிடிக்கலையா அப்படின்னு கேட்டால் நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அப்புறம் பஞ்சாங்கம்னு பேர் இருக்குது, திதின்னு இருக்குது, வாரம் இருக்குது, யோகம் கரணம்னு இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி அதாவது இதை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு வரலாறுல சொல்லியிருக்குன்னா கிரேக்கர்கள் கண்டுபிடிச்சாங்க. அதை நாம் பின்பற்றி இன்னைக்கு வரைக்கும் பின்பற்றிட்டு வரோம் அப்படின்னாங்க. இந்த கால சூழ்நிலைகள் எல்லாத்துக்குமே முன்னோடிகள் கிரேக்கர்கள் தான் அப்படின்னாங்க. பட் அப்படி இல்லை. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதை தமிழர்கள் தான் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கான ஏதாவது ஆய்வு குறிப்பேடுகள் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமா இருக்கு. நீங்க தொல்காப்பியத்துல நீங்க கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க. தொல்காப்பியத்துல ஐந்திரம் அப்படின்னு கொடுங்க. ஐந்திரம் அப்படின்னு கொடுங்க. இந்த 5 பார்ட்ஸுமே அதுக்குள்ள இருக்கு. தொல்காப்பியரே பாடி இருக்கிறாருங்க. இப்ப இந்த தொல்காப்பியத்துக்கு வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிமு 9000 ஆண்டுகள். இந்த மொத்த ஜோதிடத்துக்கும் கிரேக்கர்களுடைய வரலாறுபடி நான் என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா வரலாற்றுப்படி ஒரு 5000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா இந்த தொல்காப்பியங்கிற தமிழ் நூலில் ஐந்திரம் அப்படிங்கிறதுல மென்ஷன் பண்ணி இந்த 5 பாயிண்ட்டையுமே பஞ்சாங்கங்கிறதுக்கு பதிலாக ஐந்திரம்ங்கிற தலைப்புல நம்மளுடைய முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்காங்க. இந்த உலகத்திலேயே தமிழ் தான் ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம தலையில தூக்கி வச்சு கொண்டாடும். அதுக்கு காரணம் இந்த தொல்காப்பியம் மட்டும்தான். இதனுடைய வரலாற்றுப்படி இந்த ஜோதிடத்துக்கு நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அதனுடைய வயசு கிமு 9000 ஆண்டுகள். இன்னைக்கு அவர் பிறந்து 2 வருஷம் ஆச்சு, அதாவது 2000 வருஷம் ஆச்சு. அப்போ மொத்தம் 11000 ஆண்டுகள் பழமையானது ஆஸ் பர் த ரெக்கார்டு. நம்மளே கேட்டோம்னா தமிழ் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை தோன்றுச்சுன்னு சொல்லுவோம். பட் ரெக்கார்டு படி 11000 ஆண்டுகள். ஓகே, இப்போ இதை நம்ம படிச்சுட்டோம். இப்போ இந்த ஜாதகத்துல நீங்க இந்த ஜாதகம் பார்க்கணும், இந்த பஞ்சாங்கம் உங்களுக்கு வேணும். இந்த 5ம் வச்சு இப்போ ஜாதகத்தை ப்ரிடிக்ட் பண்ண போறோம். இப்போ நம்ம ஒரு மனுஷனை இப்போ உருவாக்க போறோம். ஓகேவா? அவனோட ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இப்போ யாரை உருவாக்கலாம்? ஆணை உருவாக்கலாமா, பெண்ணை உருவாக்கலாமா? ஆணை உருவாக்கலாமா? சரி, ஆணை உருவாக்கலாம். ஆணை உருவாக்கணும் அப்படின்னா ஈஸி. இதுல எது ஆண் கிரகமோ அந்த ஆண் கிரகத்துல இவனோட லக்னத்தை கொண்டு போய் நம்ம வச்சிடலாம். ஓகேவா? நீங்க செவ்வாயில வைக்கலாம், சனி கூட, ஆனா சனியோட குருவை நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இதை 1ன்னு வச்சுக்கோங்க. இது லக்னம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஆளை படைச்சாச்சு. இவன் ஜென்டர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இவன் ஆண் அப்படின்னு நம்ம படைச்சிட்டோம். இப்போ இவனுக்கு என்ன பண்ணலாம்? அடுத்து படிப்பு கொடுக்கலாம். இப்போ என்னன்னா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்கணுமா, செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கணுமா, நீங்களே சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் அடி வாங்க வச்சிருவாங்க. சரிங்களா? அப்ப என்னன்னா இருள் கிரகங்களுடைய நட்சத்திரங்கள் என்னெல்லாம் இருக்குதோ அதனுடைய நட்சத்திரங்கள்ல இவரை பறக்க வச்சிடலாம். நீங்க அஸ்வினிங்கிற கேது நட்சத்திரத்திலே இவரை பறக்க வச்சிடலாம். இல்லைன்னா சனி பகவானுடைய நட்சத்திரத்துல பறக்க வச்சிடலாம், ராகு பகவானுடைய நட்சத்திரத்துல பறக்க வச்சிடலாம். கண்ட்ரோல்ல இருக்கணும் அந்த குழந்தை அப்படின்னா நீங்க சனியோட நட்சத்திரத்துல பறக்க வச்சிடலாம். சின்ன வயசுல அவன் கண்ட்ரோல்லே இருக்கக்கூடாதுங்கன்னா ராகுவனுடைய நட்சத்திரத்துல பறக்க வச்சிருங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இவன் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். அதனால இவனோட சனியோட நட்சத்திரத்துல ஏதாவது ஒன்று பூசம் மனுஷம் உத்திரட்டாதியில இவனை பறக்க வச்சிருவோம். லக்னம் நம்ம தனுஷன் போட்டாச்சு. இப்ப ராசி கொடுக்கணும். இவனை என்ன நட்சத்திரத்துல பறக்க வைக்கணும்? சனியோட பகவான்ல பூசம் நட்சத்திரத்துல இவனை பறக்க வைக்க போறோம். அப்ப சந்திரனை இங்க போட போறோம். இந்த ஜாதகர் பூசம் நட்சத்திரத்துல கடக ராசிக்குள்ள பிறந்திருக்கிறார். சந்திரன் எங்க இருக்குதோ அதுதான் ஒரு ராசி. அவர் பிறக்கும் போது சந்திரன் எந்த ராசியில இருந்தார்னா இவர் பிறக்கிற டைம்ல கடகத்துல சந்திரன் நின்னுச்சு. இந்த சந்திரன் எந்த நட்சத்திரத்துல நின்னுச்சு அப்படின்னா பூசம் நட்சத்திரத்துல நின்னுச்சு. இந்த நட்சத்திரத்துக்கு அதிபதி யார் அப்படின்னு கேட்டா சனி. இப்போ இந்த சனி, இந்த ஜாதகர் பிறக்கும் போது இவருக்கு என்ன தசை ஓடும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சனி திசை ஸ்டார்ட் ஆகும். இவர் பை பர்த் பிறந்த உடனேமே இவர் பிறந்த உடனே சனி திசையில பிறந்துட்டாரு.
இவர் அப்ராக்சிமேட்டா இப்போ இந்த சனியோட திசை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 19 ஆண்டுகள். இவர் பிறக்கும்போது ஒரு 4 ஆண்டுகள் ஓடிருச்சு, அதன் பிறகுதான் பிறக்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதனால 15 இதுல ஒரு 4 கழிச்சுட்டு அப்படின்னா மீதி 15 ஆண்டுகள் இவர் சனி திசையிலே வாழ்றாருன்னு வச்சுக்குவோம். அப்போ 15 வயசு வரைக்கும் இவரை டெண்டர் எடுத்திருக்கிறது சனி பகவான். சனி பகவான் நேர்மையானவர். கஷ்டங்களை கொடுப்பார், வறுமைகளை கொடுப்பார், ரொம்ப மனசு நோகடிப்பார். ஆனால் சாக விட மாட்டார். ஏன் அப்படின்னா அவர் ஆயுள்காரகன், அவர் தொழில்காரகன். அப்படிங்கிறப்ப பின்னாடி ஒரு தொழிலை கொடுக்க போறார் இல்லையா, அதனால இவனை போட்டு இங்கே வதன்னு வதைச்சிருவார். வதைச்சு இவனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருவார். அப்போ 15 வயசு வரைக்கும் எப்படி வாழ்வான் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வறுமையில் வாழ்வான். இப்போ இவனுக்கு படிப்புன்னு ஒன்று நம்ம கொடுத்தாகணும். ஓகேவா? இவனை இப்போ படிப்பு அப்படின்னா புதன்கிற கிரகம். இந்த புதனை நீங்கள் எங்கே தூக்கி போட்டாலும் நல்லா இருக்கு. இப்போ இங்கேயே மிதுனம்லேயே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். புதன் வந்து ஆட்சி, இங்கே புதனை போட்டுருவோமே. புதன் வந்து உச்சம். இந்த ரெண்டுமே புதனுடைய வீடுகள். ஆனால் இந்த ரெண்டுக்கும் என்னன்னா, இந்த மிதுனம்ல இருக்கிறவங்க படிச்சு முன்னேறவே மாட்டாங்க. ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இவங்க வந்து வெல் டேலண்டட் எலக்ட்ரீஷியனாக இருப்பாங்க, பட் டோன்ட் ஹேவ் லைசன்ஸ். இவங்கள்ட்ட லைசன்ஸ் இருக்காது. இந்த கண்ணியில் இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனைனா, தே ஹேவ் லைசன்ஸ் பட் டோன்ட் நோ அபவுட் லாங்குவேஜ். இவனுக்கு எந்த நாலேஜுமே இருக்காது. இவன் டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருப்பான், இவனுக்கு வண்டியே ஓட்ட தெரியாது. இவனுக்கு வண்டி பக்காவாக ஓட்டுவான், பட் இவன்கிட்ட லைசன்ஸ் இருக்காது. இந்த ரெண்டுக்கு இதுதான் பிரச்சனையே. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டையும் புதன் அழிச்சிட்டு இவனை தூக்கி குருவிலேயே போட்டுருவோம். இவன் கொஞ்சம் உருப்படியாக இருக்கட்டும் நினைப்பான். இங்க ரெண்டையும் புதன் அழிச்சிட்டோம். இப்போ அந்த புதனை எங்கே போடலாம்னா லக்னத்திலே போடுவோம். இவனை படிக்கிற பையனாவே உருவாக்கிடலாமா அப்படிங்கிறதுனால புதன் ஆதித்ய யோகம் இவனுக்கு கொடுப்போம். அதனால சூரியனை இவங்க கூடயே வச்சிருவோம். இப்போ புதன் ஆதித்ய யோகம் இவன் ஓரளவுக்கு படிப்பான், நல்லா படிப்பு இருக்குது, படிக்கிறதுனால இவனுக்கு அறிவு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சிருவோம். ஓகே, இப்போ வச்சுட்டோம். இப்போ எத்தனை கிரகம் போட்டிருக்கோம்? ஓகே, இப்போ இதில் வந்து முக்கூட்டு கிரகம்னு ஒன்று இருக்கு. இந்த முக்கூட்டு கிரகம் எங்க, அதாவது இந்த சூரியனை விட இந்த புதன் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரியன் இருக்கிற வீட்டில் இருக்கும், இந்த பக்கம் ஒரு வீட்டில் இருக்கும், இந்த பக்கம் ஒரு வீட்டில் இருக்கும். இதை தாண்டி இந்த புதன் கிரகம் எங்கேயுமே போகாது. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இந்த சுக்கிரன். இந்த சுக்கிரன் சூரியன் இருக்கிற வீட்டில் இருப்பாரு. சூரியன் இருக்கிற வீட்டில இருந்து இந்த பக்கம் 2 வீட்டுக்கு போவாரு, இந்த பக்கம் 2 வீட்டுக்கு போவார். அவ்வளவுதான். இந்த புதன் ஒரு வீடு, சுக்கிரன் வந்து 2 வீடு. இதை தாண்டி சுக்கிரன் எங்கேயும் போக மாட்டார். அவ்வளவுதான். இந்த 3 முக்கூட்டு கிரகம் லைனா இருக்கும். சூரியன், புதன், சுக்கிரன் இப்படி லைனா இருப்பாங்க. இதை தாண்டி சுக்கிரன் இங்கெல்லாம் போக மாட்டார். இங்க சூரியன் இங்க இருந்துட்டா இங்கெல்லாம் இவர் சுக்கிரன் போகவே மாட்டார். இது வந்து விதி. ஓகே, இப்போ போட்டாச்சு. இனி அடுத்து என்ன கிரகம் இருக்கு? என்ன பண்ணுவோம்? லக்னத்திலே சனியை போட்டுடலாமா? அப்போ ஏன்னா லக்னங்கிறத ஜாதகர், இவருக்கு தசையே என்னதான் சனி தசை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. லக்னத்திலே போட்டுருவோம். போட்டுட்டோம் அப்படின்னா இவனை போட்டு படுத்துட்டோம். நமக்கு என்ன, இவனை போட்டு பருத்தி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால லக்னத்திலே தூக்கி போடுங்க. லக்னங்கிறது ஜாதகர், அவர் மேலேயே போட்டு சனியை போட்டாச்சு. பிறந்த உடனே சனி தசை தான் ஓடுது. 15 வயசு வரைக்கும் சனி தசை தான், சனி கண்ட்ரோல்ல தான் இவர் இருப்பாரு. இருக்கட்டும், லக்னத்திலே இருந்து இவரை வழி நடத்துவார். ஓகே, இப்போ இந்த வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா, இப்போ என்னன்னா லக்னத்துல சனி இருந்தா, சனிங்கிற ஒரு ஆயுள்காரகன் இவருக்கு எப்படி இருக்கும்? தீர்க்க ஆயுள் இருக்கும். சில பேர் லக்னத்துல சனி இருந்தா இதுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல, லக்னத்துல சனி இருந்துச்சுன்னா இந்த தலை, இந்த கண்ணு, பல்லு, இந்த 3 பிரச்சனை பண்ணும். இந்த 3ல ஏதாவது ஒன்றும் பிரச்சனை பண்ணும். ஆனால் லக்னத்திலே சனி இருக்கிறங்காட்டி ஆயுளுக்கு பிரச்சனை இல்லை, இவருக்கு ஆயுள் நல்லா இருக்கும். இப்போ அடுத்து இந்த வீட்டுக்கு ஓனர்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, அவரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இந்த வீட்டுக்கு ஓனர் வந்து குரு. இந்த குருவை தூக்கி இங்கே போட்டுருவோம். குருவை தூக்கி அங்கே போட்டாச்சு. இப்போ குரு நல்லா இருக்கிறாரா அப்படின்னு கேட்டோம். குரு வந்து புதனுடைய வீட்டில் இருக்கிறார். இந்த குரு யார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா புத்திரகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது குரு வந்து நாலேஜ், குரு வந்து பணம், குரு வந்து ஒரு வியாபித்து இருக்கக்கூடிய அறிவு.
குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுப்பான்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கோடி கோடியே கொடுக்கக்கூடியவர். இவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு கேட்டா புதனுடைய வீட்டுல இருக்கிறார். இந்த ஜாதகருக்கு இந்த புதன் எத்தனாவதுக்கு அதிபதி அப்படின்னா 7க்கு உடையவர், 7க்கும் 10க்கும் உடையவர். லக்னம் என்ன போட்டோம், குரு போட்டோம். ஆமா, 7க்கும் 10க்கும் உடையவர் புதன். அவரோட வீட்டுல இந்த குரு போய் இருக்கிறார். இந்த வீடு கொடுத்தவரே இங்க இருக்கிறார். இப்ப இவங்க 2 பேரும் எதில் இருக்காங்க அப்படின்னா புதனுடைய வீட்டுல குரு இருக்கிறாரு, குருவோட வீட்டுல புதன் இருக்கிறாரு, பரிவர்த்தனையில இருக்காங்க. இன்னும் யாரு, செவ்வாய். நீங்க இங்கேயும் போடலாம், இங்கேயும் போடலாம். ஏதோ ஒன்றை பண்ணிடுவோம். செவ்வாய் இங்கே போட்டலாம். இப்போ என்னன்னா செவ்வாய் எங்க இருக்கிறாருன்னா செவ்வாயிலேயே இருக்கிறார். செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறார், விருச்சகத்தில் இருக்கிறார். செவ்வாய் நல்ல பொசிஷன்ல இருக்கிறார். ஓகே, ராகுக்கு எது போடா விட்டோம். எங்க போடலாம், இங்க 2 காலியா இருக்கு, இங்க போடலாமா? இங்க போடலாம், இங்க போடலாம், எங்க வேணாலும் போடலாம். ராகுவை இங்க போட்டலாம். ராகு எங்க இருக்கிறாரோ கேது வந்து ஆப்போசிட்ல இருப்பார். ஓகே, இப்போ எத்தனை போட்டிருக்கோம், 3 4 5 6 7 8 9 நவ கிரகங்களையும் போட்டாச்சு. மாந்தின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரையும் போடணும். யார் கூடயாவது சேர்க்கலாமா, இல்லை தூக்கி அவரை தனியாக போடலாமா? யார் கூடயாவது சேர்க்கலாம். ஓகே, யாரு கூட சேர்க்கலாம்? இங்கே ஆல்ரெடி 3 பேர் இருக்காங்க, இங்கெல்லாம் ஒவ்வொருத்தர் இருக்காங்க. செவ்வாய் கூட சேர்த்திடலாமா? சுக்கிரன் கூட சேர்த்திடலாமா? ராகு கூட சேர்த்துடலாம். அடா பாவீங்களா. மாந்தியை தூக்கி இங்கே போடுங்க. ஓகே, இப்போ 9 மாந்தியோட சேர்த்து 10. ஓகே, இப்போ எல்லாம் போட்டாச்சு. இப்போ இவருக்கான இப்போ பலன் நம்ம சொல்லணும். இப்போ ஜாதகத்தில் பலன் சொல்றதுக்கு வந்து 2 முறை இருக்குது. ஒன்று, இப்போ இந்த ஜாதகரில் என்னென்ன இணைவுகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். லக்னத்தில் வந்து 3 கிரகம் இணைஞ்சிருக்கு. சூரியன், புதன், சனி, இது ஒரு இணைவு. அடுத்து ராகு, மாந்தின்னு ஒரு இருவு. மீதி எதுவுமே இணைவு இல்லை, மீதி எல்லாமே தனித்தனி கிரகமாக இருக்குது. ஓகே, இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12ல செவ்வாய், 2ல சுக்கிரன். 2ங்கிறது என்னது, தனஸ்தானம். தனஸ்தானத்துல சுக்கிரன் சூப்பரா இருக்குது. 2வது இந்த சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தவர் வந்து சனி. சனியும் சுக்கிரனும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ ஃப்ரெண்டோட வீட்லயே இருக்கிறார் சுக்கிரன். ஜம்முன்னு இருக்கிறார், பிரச்சனை இல்லை. 3ல ராகு கேது இருக்கிறது நல்லது, உண்மையாலுமே நல்லது. 3ல ஒரு இருள் கிரகம் இருக்கிறது ரொம்ப நல்லது. 3ல ராகு இருக்கிறார். 4க்கு அதிபதி குரு, 4க்கு அதிபதி 7ல இருக்கிறார். இப்படியே ஒவ்வொன்றுக்கும் அதிபதி. இப்போ அந்த அதிபதி சொல்லிடலாமா? இப்போ என்னன்னா இதெல்லாம் இந்த கிரகம். பட் இந்த வீட்டுக்குன்னு ஓனர் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இப்போ எழுதுறோம். குரு, குரு, செவ்வாய் வேணாம். இதுக்கு பதிலா இப்ப இந்த கிரகம்லாம் என்ன பொசிஷன்ல இருக்குன்னு தெரிஞ்சுக்குவோம். நல்லா இருக்கிறதா கெட்டு போயிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்குவோம். அதன் பிறகு இவங்க எப்படி பலன் கொடுப்பாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஓகேயா? இந்த வீடுகள்ல என்னென்ன பவர்ல இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். முதல் லக்னத்துல இருந்து அப்படியே போயிடுவோம். சூரியன் நட்பு வீட்டுல இருக்கிறார், பெண்ணு கரெக்டா வேலை செய்யல. இப்படி டிக் பண்ணா நட்புன்னு வச்சுக்கோங்க. நட்பு வீட்டுல இருக்கிறார். புதன், சனி இவங்க 2 பேருமே சமம் பெறுகிறாங்க. அதாவது குருவோட வீட்டுல சூரியன் நட்பு பெறுகிறார். அப்ப சூரியன் வந்து ஓகே, நல்லா இருக்கிறாரு. குருவோட வீட்டுல புதன் வந்து சமம் பெறுகிறார். சமம் அப்படின்னா எல்லாரும் மற்றவங்க ப்ரிடிக்ஷன் ஓகே, பட் என்னோட ப்ரிடிக்ஷன் படி குரு சமம் பெறுகிறார் அப்படின்னா குரு மாதிரியே வேலை செய்வார்னு அர்த்தம். அதுதான் சமம். இவன் எனக்கு ஈக்குவலுங்க அப்படின்னா என்னன்னா, நான் என்ன செய்வேனோ அதெல்லாம் அவன் செய்வான். இப்போ இவர் யாருக்கு ஈக்குவல்னா குருவுக்கு ஈக்குவல். குருவுக்கு ஈக்குவல். இந்த ஜாதகத்துல குரு முதல்ல உருப்படியா இருக்கிறாருன்னு கேட்டா குரு உருப்படியா இல்லை. குரு யாரோட வீட்டுல இருக்கிறாருன்னு கேட்டா புதனோட வீட்டுல இருக்கிறார். இந்த வீட்டுல குரு பகை பெறுகிறார். ஆனா இங்க ஒரு கண்டிஷன் அப்ளை ஆயிருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா 2 பேரும் பரிவர்த்தனையில இருந்துட்டாங்க. அதனால இந்த குரு நல்லதுதான் பண்ணுவார்.
குரு கெட்ட குரு. குரு கெட்ட குரு. எதனால கெட்டு போனார்னா புதனோட வீட்டுல இருந்து கெட்டு போயிட்டாரு. ஆனா வீடு கொடுத்தவங்க 2 பேரும் வீட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டங்காட்டி இப்ப என்னன்னா, அவனால நான் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கேன், என் ஆள அவன் கிட்னாப் பண்ணி வச்சிருக்கான். நாங்க 2 பேரும் எதிரிங்க. நான் கடத்தி வச்சிருக்கேன் இல்லையா, இப்ப இவனை கொல்லுவான்னு நான் கேட்டா கொல்ல மாட்டேன். நான் இவனை போட்டா அவன் அவனை போட்டுடுவான். அப்ப என்ன பண்ணுவான்னா, நானும் இவனை ஒண்ணும் பண்ண மாட்டேன், அவனும் அவனை ஒண்ணும் பண்ண மாட்டான். பிணைய கைதிகள் 2 பேருமே சேஃப். அந்த ரூல்ஸ் அடிப்படையில் இந்த குரு இங்க வந்து தீமை பண்ண மாட்டார். ஓகே, இந்த சனியும் இதே கண்டிஷன் தான். இப்ப சனி வந்து குரு கூட சமம் பெறுகிறார். ஓகே, இந்த சுக்கிரன் வந்து இந்த வீடு யாரோடதுன்னா இந்த வீடு சனியோட வீடு. இந்த சனியோட வீட்டுல இவரும் நட்பு பெறுகிறார். ஓகே, அடுத்து இந்த வீடும் யாருடைய வீடு? சனியோட வீடு. சனி வீட்டுல கும்பத்துல இந்த ராகு வந்து பகை பெறுகிறது. இந்த வீடு சிம்மம். சிம்மம் யாருடைய வீடு? சூரியனுடைய வீடு. சூரியன்கிறது ஒளி பொருந்திய கிரகம். ஒளி பொருந்திய கிரகத்துக்குள்ள இருள் கேது கிரகம் வந்தங்காட்டி இந்த கிரகம் என்ன ஆயிடுச்சு? இதுவும் பகை. ராகு கேது ரெண்டுமே இப்ப பகை கிரகமா ஆயிப்போச்சு. இப்ப இந்த வீடு யாருது? இந்த வீடு சந்திரன் வீடு தான். அவர் வீட்டுல அவரே இருக்கிறார். அப்ப ஆட்சியில இருக்கிறார். இந்த வீடு புதன். புதன் வீட்டுல குரு இருக்கிறார். குரு கெட்டு போயிட்டார். பட் நல்ல பலன்களை கொடுக்கிறார். எதன் அடிப்படையினா முன்ன சொன்ன பலன். இப்ப அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் விருச்சகத்தில் இருக்கிறார். இந்த வீடு யாருதுன்னு கேட்டா செவ்வாயோடதே தான். அதனால செவ்வாய் ஆட்சியில இருக்கிறார். இப்ப அடுத்த கிளாஸ்ல வேணா இதுலயே சொல்லிடுவோம், இதுல நினைத்த போய் உச்சம்னு வச்சுக்கோங்க. உச்சம் அப்படின்னா 100% அந்த கிரகம் பலன் கொடுக்கும். ஆட்சி ஒரு 75% பலன் கொடுக்கும். நட்பு வீட்டில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 60%, 52 ஓகே சம வீட்டில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. %30 தான் பலன் கொடுக்கும் சம வீட்டில் இருந்துச்சுன்னா. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த குரு இருந்தார் இல்லையா, இவர் சம வீட்டில் இருக்கிறார். இந்த புதன் அவரும் கெட்டு போயிட்டாரு. அப்ப இவர் பாதக பலனை கொடுத்தாலும் எந்த அளவு கொடுப்பாரு? 30% பாதக பலன் கொடுப்பாரு. நன்மை கொடுத்தாருன்னா 30% நன்மை கொடுப்பாரு. ஓகே, அடுத்து என்னது? பகைன்னு வச்சுக்கோ. நீச்சம். நீச்சம்னா இங்க 0 தான், இங்க ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். 10% கொடுக்குறாங்க. என்ன கேட்டால் நீச்சம்னா 0ன்னு தான் அர்த்தம். அது ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். பகைனாலுமே ஒரு 10% பலன் கொடுப்பாங்க. இந்த கேது இங்க கெட்டு போயிட்டார் இல்லையா, இந்த கேது இங்க இருந்து கெடுதலை பண்ணுவாரா அப்படின்னு கேட்டா ஆமா கெடுதல் பண்ணுவார். எத்தனை % கெடுதல் பண்ணுவார் அப்படின்னு கேட்டா பகை கிரகமா இருந்தா 10% கெடுதல் பண்ணுவார் இவர். ஓகே, இப்போ இது அப்படியே அப்ளை பண்ணலாமா? இவங்க என்ன இப்ப யார் யார் பகை? இவர் பகை. இவர் பகை வந்து எத்தனை % போட்டிருக்கோம்? இவரும் 10%, இவரும் 10%. அடுத்து யார் என்ன போட்டிருக்கோம்? நட்பு கிரகம் போட்டிருக்கோம். நட்புக்கு இவர் 60% போட்டிருக்கோம். சமம்னு போட்டு 30% போட்டிருக்கோம். நட்புன்னு போட்டு 60% போட்டிருக்கோம். இப்ப இவர் நல்லவரா கெட்டவர்? அவர் 2 வேஷம் போட்டுட்டு இருக்கிறார். சரி, இவரை சமம்னே வச்சுப்போம். சமம்னு வச்சு ஒரு 30% கொடுத்துருவோம். பகைனே கொடுத்துடலாமா? அவர் என்ன பொசிஷன்ல இருக்கிறாரோ அதையே கொடுத்துருவோமே, நமக்கு எதுக்கு வம்பு? ஏன்னா அவர் நல்லவரை மாறிட்டார்ல. இப்போதைக்கு இந்த வீட்டில் அவர் பகை பெறுகிறார், நல்லவர். அதனால இப்ப மனம் திருந்திட்டாரு, 10% கொடுப்பாரு. இப்போ அவ்வளவுதான். இப்ப எல்லா கிரகமும் எத்தனை % லைட் வச்சிருக்குது அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேங்களா? இனி இதை அழிச்சிட்டுமா? நோட் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா அடுத்து உள்ளதான் எழுதணும். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போதான் த்ரில்லிங்கான ஏரியா. அதாவது இப்போ ஒவ்வொரு கிரகமும் எங்கெங்க இருக்கு, எவ்வளவு % ஸ்டெமினால இப்போ அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு பார்த்துட்டோம். இப்போ இந்த லைட் எல்லாம் எங்க அடிக்கிறாங்கன்னு பார்த்துருவோமா? அப்ப என்ன அப்படின்னா பார்வைன்னு ஒண்ணு வேணும். கிரகங்களுக்கு பார்வைன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப யார் யாரு எந்தெந்த வீட்டை அட்டாக் பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருவோம். சூரியன்ல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ இதுல என்னன்னா, இதையும் இப்ப எழுதுங்க, இப்ப அழிச்சிருவேன். ஓகேவா? இந்த சூரியன் வந்து டைரக்டா, இந்த சூரியன்
7ஆம் பார்வையில பார்ப்பார். இந்த புதனும் அப்படியே தான் பார்ப்பார். இந்த சனி இருக்கிறார் இல்லையா, 3, 7, 10 தான் இருக்கிற வீட்டில இருந்து 3, 7, 10 இந்த 3 வீட்டையுமே இவர் கண்காணிப்பார். அப்படின்னா இந்த 3 வீட்டுல இருக்கக்கூடிய லைட்டை உறிஞ்சு எடுத்துருவாருன்னு அர்த்தம். 1, 2, 3 லக்னத்திலே இருந்தாங்காட்டி ஈஸி. 3 பார்ப்பாரு, 7வது வீட்டை பார்ப்பாரு, சனி நிக்கிற இடத்துல இருந்து 10வது வீட்டையும் பார்ப்பார். இந்த 3 வீட்லயும் ஒரு ஆட்சி இப்ப பண்ண போறார், பார்த்துருவோம். இப்ப சனி ராகு இணைவு ஒன்று புதுசா உருவாயிருச்சு. ஜாதகத்துல இணைவு இல்லை, பட் சனியோட பார்வனால சனி ராகு மாந்தின்னு ஒன்று உருவாயிருச்சு. மோசமான இணைவு. சனி ராகு இணைவு இருந்துட்டா நீங்க சென்னை போயிடுவீங்க. சனி ராகு இணைவு இருந்தா நீங்க வெளிநாடு போவீங்க. சனி ராகு இணைவு இருந்துட்டா குப்பை கூடத்துல நீங்க வேலை செய்வீங்க, குப்பை தொட்டில வேலை செய்வீங்க, கெமிக்கல்ல வேலை செய்வீங்க, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்வீங்க, துர்நாற்றத்துல வேலை செய்வீங்க, டையிங்ல வேலை செய்வீங்க, பிரிண்டிங்ல வேலை செய்வீங்க, இந்த சிபிடி ஒர்க்னு சொல்லுவாங்க, டிசைனிங் ஒர்க், அந்த டிசைனிங் ஒர்க்ல வேலை செய்வீங்க. அது மனமா இருக்காது, துர்மணமா இருக்கும். அதுல உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸ்கின் டிசீஸ் வரும். கெமிக்கல்ல தானே நீ வேலை செய்யற. கெமிக்கல்ல வேலை செஞ்சீங்கன்னா இப்ப கெமிக்கல்னால உனக்கு என்னென்ன வியாதிகள்லாம் வருமோ, இந்த சனி ராகு இணைவுனால உனக்கு அந்தந்த வியாதியெல்லாம் இப்போ வரும். சனி நான் ஃபர்ஸ்ட் கெமிக்கல்ல வேலை செஞ்சா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் மூச்சுல உள்ள இழுப்போம், அப்ப லங்ஸ் பாதிக்கப்படும், சைனஸ் பிரச்சனை வரும். 2வது இந்த மூக்குல ஏறினங்காட்டி கண்ணும் என்ன ஆகும், கண்ணும் பாதிக்கப்படும் லைட்டா. அதுக்கப்புறம் தலைவலி கன்ஃபார்ம் வரும். அப்புறம் என்ன ஆகும், ஸ்கின் டிசீஸ் ஆகும். அவ்வளோதான். கெமிக்கலில் ஒர்க் பண்ணங்க, முடி கொட்டுச்சுங்க, அங்கேயே தண்ணி குளிப்பேன். நான் எனக்கு அப்படி தான் திருப்பூரில் குளிச்சு முடியெல்லாம் கொட்டுச்சு. அப்புறம் ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அப்போ இந்த சனி ராகு இணைவுனால் நீ என்ன தொழிலுக்கு போக போறியோ இந்த தொழில் தான் உனக்கு அமையும். இந்த தொழில்னால என்ன வியாதி வருமோ அந்த வியாதியெல்லாம் இப்போ வரும். அடுத்து சனி குரு, குரு சனி இணைவு வந்துருச்சு. இது ஒரு அமங்கலமான செயல். குருங்கிறவர் பணம், சனிங்கிறவர் ஸ்லோவா கொடுக்கக்கூடியவர். அப்போ பணம் உனக்கு எப்படி தான் வரும், ஸ்லோவா வரும். என்ன பண்ணாலும் சரி பணம் பிச்சுக்கிட்டு வராது, உனக்கு பணம் ரொம்ப ஸ்லோவா வரும். இதுக்குமே இது சொல்லுவாங்க. இந்த சனி பகவான் அப்படிங்கிறவர் ஏன் ஸ்லோவா வராரு அப்படின்னா, சனி பகவானுக்கு வந்து ஒரு கால் வந்து வெட்டப்பட்டுருச்சு. அப்போ ஒரு கால் இல்லாதவங்க எப்படி தான் நடந்து வருவாங்க, கொஞ்சம் ஸ்லோவாக தான் வருவாங்க. வரவே மாட்டாங்களான்னு அர்த்தம் இல்லை, வருவான், ஆனால் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இது எது கூட ஜாயிண்ட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டால், பணத்து கூட, குருனா பணம், பணத்தை கூட லேட்டாக இருந்தாங்க, பணம் வரும், லேட்டாக வரும், 30 வயசுக்கு மேலே வரும். இதுவே புதன் கூட இணைஞ்சிட்டாருன்னு வச்சு, இங்கே இருக்கிறார் பார்த்தீங்களா, இணைவெளியே இருக்கிறார் இல்லையா, புதன் கூட இணைஞ்சிட்டு, புதன் என்னது, படிப்பு. அப்போ படிப்பு வரும், எப்போ வரும், லேட்டாக வரும். அதுவும் 30 வயசுக்கு மேலே தான் வரும். இவருக்கு ஞானம் வரும், எப்போ வரும், எல்லாம் லேட்டாக தான் வரும். எல்லாமே இவர் லேட்டாகவே கொடுத்துருவார். லக்னத்திலே சூரியன் இருக்கிறார், இதுவும் ஒரு இணைவு தான். இப்போ இதை முடிச்சுட்டு வந்துடுவோம். இப்போ குரு, இந்த குருவை பார்த்தாரு. இப்போ குரு சனி ஒரு இணைவு இங்கே ஏற்பட்டுச்சு. அடுத்து பார்வை போய் இங்கே விழுந்துச்சு, புதனுடைய வீட்டில் 10ல் விழுந்துச்சு. 10ங்கிறது கர்மஸ்தானம். இப்போ சனி பகவான் 3, 7, 10 இதில் இருக்கக்கூடிய எல்லா கிரகத்தின் மேலும் இவர் ஆட்சி செலுத்துவார். ஓகே, இதை அப்படியே மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த கிளாஸ்ல கன்டினியூ பண்ணிடலாமா? சரி, ஓகே, இது வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்த கிரகங்கள்லாம் எப்படி எந்த வீடை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இப்போ இந்த சனி இந்த வீடுகள்லாம் அடிச்சார் இல்லையா, இப்போ இதெல்லாம் அடிச்சு விட்டலாமா? அடிச்சு விட்டோம்னா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வீட்டுக்கு அதிபதி நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறார். இந்த வீட்டில் இருக்கிற கிரகம் நல்லா இருக்குதா? இல்லை, ஒன்று ராகு இருந்து கெட்டு போச்சு, இன்னொன்று மாந்தி, வாய்ப்பே இல்லை. இந்த வீட்டு ஓனரே பார்த்தாரு, பரவாயில்ல. வேற கிரகம் பார்க்கல, வேற கிரகம் இப்போ பார்த்துச்சா? ஆமா, கேது பார்த்தாரு. கேது எப்படி இருக்கிறார் அப்படின்னா, கெடுதல் செய்யறவரா இருக்கிறாரு. எத்தனை பர்சன்டேஜ்? 10% அவர் கெடுதல் செய்யறவரா இருக்கிறார். அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, 10% தானே, அடி வாங்கிக்கலாம். வேற ஏதாவது கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கணும். குரு 7, 8, 9. ஆமா, குரு வந்து இந்த வீட்டை பார்க்கிறார். குரு பார்த்துட்டா கோடி நன்மைகள். ஓகே, பட் பார்த்த குரு நல்லவரா அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட இங்க நல்லவர். ஆக்சுவலி அவர் நல்லவர் இல்லை, பட் இப்போ நல்லவர். அதனால நல்லவர் 10% நல்லவர். அப்ப இந்த 10% ஒருத்தன் கெடுதல் பண்ணான் இல்லையா, அந்த கெடுதலை இந்த 10% குரு டேலி பண்ணிட்டார். 10 ரூபா வாங்கினேன்,
அவ்வளவுதான். 10 ரூபா வந்துச்சு, 10 ரூபா போச்சு, பேலன்ஸ் ஷீட் 0, முடிஞ்சு. வேற ஏதாவது கிரகம் பாக்குதா? இல்ல. 1 2 3 4 இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையா இதே வீட்டை பாக்குறாரு. அப்ப இந்த வீட்டுல என்னென்ன காம்பினேஷன் இருக்கு? சனி, செவ்வாய், ராகு, மாந்தி. இந்த வீட்டுல இவங்க எல்லாரும் இங்க டாமினேட் பண்றாங்க, இங்க டாமினேட் பண்றாங்க. அப்ப இந்த செவ்வாய் நல்லா இருக்கிறாரா? நல்லா இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? அவர் வீட்லயே இருக்கிறாரு. இவர் எத்தனை பர்சன்டேஜ் வலிமையா இருக்கிறாரு? இவர் கிட்டத்தட்ட ஒரு 70 to 80% இவர் வலிமையா இருக்கிறாரு. பட் இவர் எத்தனாவதுக்கு அதிபதி அப்படின்னு கேட்டா 12க்கும் 5க்கும் அதிபதி. 12ங்கிறது விரயஸ்தானம், 5ங்கிறது பெருசா எனக்கு தெரிஞ்சு நல்லது பண்ணாது. இந்த 12ங்கிறது ஆக்டிவேட் ஆயிரும். ஏன்னா இவர் தான் தீயவர் தன்னுடைய பலனை கடுமையா செய்வார். பட் ஆட்சியில் இருக்கிறங்காட்டி தீயவர் ஆட்சியில் இருந்தா எப்படி பண்ணுவாரு? 80% பண்ணுவார். அப்ப இந்த வீடு காலி. இந்த ஜாதகருக்கு தம்பி இருப்பானான்னு கேட்டா தம்பி இருக்க மாட்டான். இவன் இந்த ஜாதகருக்கு இளையவருக்கு ஒருவேளை இருந்தா இவங்க 2 பேருக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா செட்டே ஆகாது. ஏன்? அடிச்சு துவம்சம் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி 3 காலி பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 3ங்கிறது கிட்டத்தட்ட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்ப 3க்கான காரகத்துவம் அப்படின்னு ஒண்ணு நீங்க ஜாதகத்துல எடுக்கணும். இப்ப 3க்கான பலன்கள். 3னா முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், இப்படி எல்லாம் இருக்கு. ஆக்சுவலி 3 ரொம்ப நல்லது. 3 நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்க பண்ற முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். எப்ப அதை அடிச்சு நொறுக்குனாங்களோ இவன் அட்டம்ப்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அட்டம்ப்ட் எடுத்து எல்லா முயற்சியிலும் இவங்க தோல்வியிலே சந்திப்பாங்க. ஒரு காலத்துல கேளக்கேரிட்ட நிற்பாங்க, ஐயா பல முயற்சி பண்ணிட்டேன், எல்லாமே தோல்வியிலே முடியுது, என்ன காரணம்னே தெரியல, எனக்கு காரணம் தெரிஞ்சிருச்சு, இதுதான் காரணம். இதெல்லாம் இப்ப சரி பண்ண முடியுமா? அது அடுத்த செஷன்ல. ஓகேயா? எனக்கு தெரிஞ்ச போதும்னு நினைக்கிறேன். அடுத்த கிளாஸ்ல இதே ஆளுங்க என்னென்ன மற்ற பாவகத்துல என்னத்தை பண்ணாங்க அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு நான் பார்க்குறேன். ஒவ்வொரு கிளாஸுமே முக்கியமான கிளாஸ் தான். தொடர்ந்து பாருங்க, அப்பதான் புரியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல கொடுங்க. உங்க பர்த் டேட்டு, பர்த் டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அதையும் கமெண்ட்ல கொடுங்க. தேங்க்யூ. கேளக்கேர் சித்தர் நமோ நமக.